ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கண்ணுக்கு குளிர்ச்சியாக என்னோடய மாடி தோட்டத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக கீரை பறித்து அதை சமைச்சு உங்களுக்கு வீடியோவாக ஷூட் பண்ணி காட்டியிருக்கேன். இன்றைக்கி நான் 3 விதமான கீரை பறிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து மணத்தக்காளி கீரை. உண்மையை சொல்லப்போனால் நான் இந்த செடி வைக்கவே இல்லை, அதுவாக தப்பி வந்தது தான். ஒரு 2-3 இடத்துல இந்த செடி இருக்குது. ஸோ அது எனக்கு கீரையாக நல்லா யூஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கீரை பறிச்சுக்கலாம். நம்ம தேவையான இலையை மட்டும் பறிக்கும் போது திருப்பி அந்த இடத்துல புதுசாக தளிர் வைக்கும். இந்த கீரையை பறிக்கும் போது எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. இப்போது லேப் க்ரோன் ஃபுட் அப்படின்ற பற்றின பேச்சு நிறையா கேள்விப்படுற மாதிரி இருக்குது. அதாவது லேபில் செல்லை வச்சு வளர்த்து நமக்கு தேவையான மீட் இல்லைனா ப்ரோட்டீன்ஸை ஒரு லெபரட்டரிக்குள்ளே ரெடி பண்ணுறாங்க. காலம் மாறிட்டே இருக்குது, டெக்னாலஜி வளருதுன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் அதே நேரத்தில் நமக்கு இன்னொரு பக்கம் ஒரு சின்ன தயக்கம், ஒரு கேள்விக்குறி வரதான் செய்யுது இல்லையா? உயிராக இருக்க மண்ணிலேருந்து வர ஒரு உணவு அப்படின்றத தாண்டி நம்ம சாப்பிட்ற உணவு இனி ஃபேக்ட்ரியிலையும் லேப்லேயும் உருவாக போகுது அப்படின்றத நினச்சாலே நிச்சயமாக எனக்கெல்லாம் பயமாக தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் நான் வந்து தற்சார்பு முறை அப்படின்றத பற்றி யோசிக்க ஆரம்பித்தேன். அதாவது நம்மளோட தேவைகளை முடிஞ்ச அளவு நம்மளே பூர்த்தி செய்கிறதுக்கான திறனை வளர்த்துக்கிறது. இப்போ இது பெருசாக இருந்தாலும் அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டி காலத்துல எல்லாம் எல்லா வீட்லேயுமே இது இயல்பாகவே இருந்த ஒரு விஷயந்தான். இன்னும் சிம்பிளாக சொல்லப்போனால் என்ன சாப்பிட்றோங்கிறத நம்மளே முடிவு பண்ணி நம்ம மனசுக்கு திருப்தியாக நம்ம கையால் உருவாக்குற ஒரு அழகான வாழ்க்கை முறை தான் இது. ஸோ உங்கள் வீட்டில் இடம் இருந்ததுன்னா கட்டாயம் உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன செடியை வளர்க்க பாருங்கள். இடம் இல்லைன்னா ஒரு மாடியிலையோ இல்லை உங்கள் பால்கனிலேயோ சின்னதாக ஒரு பாட் வச்சு நீங்கள் கீரை, பச்சை மிளகாய், தக்காளி அந்த மாதிரி சின்னதாக நீங்கள் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி வெளியேருந்து வாங்குகிற காய்கறிகளில் என்ன கெமிக்கல் அடித்தாங்களோ அப்படின்ற பயம் நிச்சயமாக நம்ம எல்லாருக்குமே இருக்கும். பட் அதுக்கான சொல்யூஷனை நம்ம யாருமே தேடி போகிறது கிடையாது. ஒரு சிலர் மட்டுமே வந்து அதுக்கான சொல்யூஷனை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஒரு தோட்டம் வச்சுருக்கிறதுல இன்னொரு முக்கியமான பெனிஃபிட் என்ன அப்படின்றத பார்த்திங்கன்னா, அதை பராமரிக்கும் போது நம்ம உடம்புக்கும் சரி நம்ம மனசுக்கும் சரி நிறைய நல்லது கிடைக்கும். டெய்லி மார்னிங் அல்லது ஈவினிங் டைமில் நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றும் போது, அந்த மண்ணை பறிக்கும்போது நம்ம செய்கிற அந்த சின்ன சின்ன வேலை நம்ம உடம்புக்கும் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மாதிரி ஆகிடுது. இது போக செடியிலேருந்து கிடைக்கிற அந்த ஃப்ரெஷ்ஷான வைட்டமின்ஸ், மினரல்ஸ் நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம கை இல்லை நம்மளோட விரல் வந்து அந்த மண்ணை தொடும்போது அந்த கான்டாக்ட் மூலமாக நம்மளோட இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தபடியாக முக்கியமான விஷயம் மென்டல் ஹெல்த். ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க இதை விட ஒரு நல்ல மருந்து இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இது. வேலைனால் வந்த ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும், மனசு நிறைய யோசனைகள் இருந்தாலும் சரி, கொஞ்ச நேரம் இந்த செடிகள் கூட நம்ம செலவு பண்ணும்போது நம்ம மனசு அப்படியே லேசாகிடும். சின்னதாக ஒரு விதையை போட்டு அது முளைச்சி அது 4 இலை தள்ளும்போது நம்ம மனசில் ஒரு சந்தோஷம் வரும் பாருங்கள், அது தனி சுகம்தான். இதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது நமக்கு தேவையான கீரை எல்லாமே பறிச்சாச்சு. நான் வந்து சிகப்பு பொன்னாங்கண்ணி, அப்புறம் மணத்தக்காளி, பச்சை பொன்னாங்கண்ணி, அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை தாளிப்புக்காக பறிச்சிருக்கேன். இப்போது இதை எப்படி சமைக்கிறேன்றதை பார்க்கலாமாங்க. இப்போது அடுப்பில் குக்கர் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவு துவரம் பருப்பு, 3 டேபிள் ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பை ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி தண்ணியை எடுத்துகிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இதில் துவரம் பருப்பை விட பாசிப்பருப்பு அதிகமாக போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து ஒரு வெங்காயம், ஒரு 5-6 பல்லு பூண்டு, பச்சை மிளகாய், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போது ஒரு தக்காளியை வந்து குட்டி குட்டியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக பறித்த கீரை, 3 வகையான கீரை இருக்குது. இதை தண்டெல்லாம் நீக்கிட்டு கழுவி நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். குட்டி குட்டி தண்டெல்லாம் நான் வந்து தூக்கி போட மாட்டேன், அதையுமே சேர்த்து நான் நல்லா கடைஞ்சிருவேன். இது கூட ஒரு சிட்டிகை அளவு மஞ்சள் தூள், அப்புறம் இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நான் எப்போவுமே கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவேன். இப்போது இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும்.
அவ்வளோதான். இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் இல்லது உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி, ஏன்னா பிகாஸ் உங்களுக்கு தெரியும் உங்கள் குக்கர் எத்தனை விசில் விட்டால் வேகும் அப்படின்றது. ஸோ நான் வந்து 3 விசில் விட்டு எடுத்திருக்கேன். ஸோ எவ்வளோ அழகாக குக் ஆகிருக்கு பாருங்கள். இதை வந்து இப்போ மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம். இப்போ ஒரு வானல் வச்சு அதில் நான் கொஞ்சமாக கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். கூடவே ஒரு வரமிளகாய். இந்த கீரை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம மாடி தோட்டத்திலே பறித்தது அப்படின்றதுனால இது வந்து எந்த மருந்தும் இல்லாதது. ஸோ நம்ம வந்து பயப்படாமல் சாப்பிட்லாம். வரமிளகாய் சேர்த்துட்டேன். அடுத்து கருவேப்பிலை. ஸோ இப்போ கருவேப்பிலை வந்து நல்லா பொரியட்டும். இந்த தாளிப்புக்கு நீங்கள் சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி அதை ஆட் பண்ணிக்கலாம். அன்றைக்கி வந்து நான் மறந்துட்டேன். ஸோ இதை ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா வதக்கிட்டு இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், பிகாஸ் நம்ம வந்து பருப்புலாம் சேர்த்துருக்கிறதால பெருங்காயம் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்க அந்த கீரையை இதில் கொட்டிக்கலாம். இதுக்கு இடையில் 2 பத்து தேங்காயை குட்டி குட்டியாக நறுக்கி அது கூட கொஞ்சமாக சீரகம் சேர்த்து கெட்டியாக அரைச்சி அதை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ தேங்காய் ஆட் பண்ண பிறகு நம்ம ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சுருக்கக்கூடாது. ஒரு 1 or 2 minutes இருந்தால் போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கோங்க. டேஸ்ட்டை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போது நம்ம செஞ்ச இந்த ஆரோக்கியமான கீரையை சர்வ் பண்ணிடலாமா? ஸோ சாதம் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. நிறைய பேருக்கு கீரைனாலே பிடிக்காது, அலர்ஜி, பயந்து ஓடுவாங்க. பட் நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், இந்த ஸ்டைலில் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ சாதம் போட்டாச்சு. இதுக்கு நம்ம செஞ்ச கீரையை சர்வ் பண்ணிடலாம். கீரைக்கு நான் அன்றைக்கி என்ன செஞ்சுருந்தேன் அப்படின்னா, முட்டையோட பன்னீர் ஆட் பண்ணி ஒரு மசாலாலாம் சேர்த்து ஒரு ஃப்ரை பண்ணியிருந்தேன். சில பேர் கீரையோட முட்டை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு எந்த ப்ராப்ளமும் வந்தது கிடையாது, எந்த அலர்ஜியும் வந்தது கிடையாது. ஸோ அதனால் நான் சாப்பிட்றேன். ஒரு வேளை உங்களுக்கு ஒத்துக்காதுன்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணாதீங்க. பட் இந்த மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, இந்த கீரைக்கும் இதுக்கும். நான் என்ன பண்ணேன்னா இது கூட கொஞ்சோண்டு மிக்ஸ்சரும் ஆட் பண்ணிக்கிட்டேன். செம்ம காம்பினேஷனாக இருந்தது. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அந்திச்சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உடம்பை பார்த்துக்கோங்க. பாய்.